பணம் கூட ஈஸியாக சம்பாதிச்சிடலாங்க. ஆனால் சம்பாதிச்ச பணத்தை சேர்க்கறது இருக்கே அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையும் ஈஸியாக சேமிக்கிறதுக்கு ஒரு 7 ரூல் இருக்குங்க. என்னெல்லான்னு பார்க்கலாமா? 1 50-30-20, 2 ஆட்டோமேட் சேவிங்ஸ், 3 3 to 6 months எமர்ஜென்சி ஃபண்ட், 4 ஸ்பெண்ட் லெஸ் than you மேக், 5 எம்ப்ளாயர் மேட்ச், 6 டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், 7 அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அது என்னெல்லாங்கிறது நம்ம பார்க்கலாமா? 50-30-20 ரூல் இது ஒன்றும் இல்லை. நம்ம சம்பாதிச்ச பணத்தை 3ஆக பிரிச்சுக்கலாம். 3 பங்கில் 1 பங்கு 50% வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள், வீட்டு வாடகை, மல்லிகை ஜாமான், பேப்பர் பில், அப்புறம் இபி பில், ஃபோன் பில், இதுக்கெல்லாம் ஒதுக்கிறதா 50% வச்சுக்கோங்க. 30% மாதத்தில் ஒரு நாள் ஃபேமிலியோட வெளியில் போய் சாப்பிடலாம், எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம், படத்துக்கு போகலாம், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு 30% ஒதுக்கிக்கோங்க. இந்த 20% தாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒதுக்க வைக்கக்கூடிய ஃபண்டு. ஸோ எது லோன் இருந்தாலும் அதில் நம்ம அந்த ஃபண்டில் இருந்தால் எடுத்து ரீபேமெண்ட் பண்ண போகிறோம். 2வது ரூல் ஆஃப் ஆட்டோமேஷன். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்குமே மாதம் 1ஆம் சம்பளம் வருது. ஸோ எப்படி 1ஆம் சம்பளம் வந்ததும் இஎம்ஐஸ் எல்லாம் டெபிட் ஆகுதோ, நம்ம சேவ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக சர்டன் அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டான பிபிஎஃப், சுகன்யா சம்ருதி இல்லை எஸ்ஐபிஸ்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது போக, சேவ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற காசை தாங்க நம்ம செலவு பண்ணணும். இதுதான் ரூல் ஆஃப் ஆட்டோமேஷன்னு சொல்லுவாங்க. 3வது பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை இது ஒரு 6 மடங்கு இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். மாதத்துக்கு 30,000 செலவாகுது அப்படின்னா 90,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். அதுவும் ஈஸியாக ஆக்சசிபிள் பண்ணக்கூடிய ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் தாங்க நீங்கள் இதை வச்சுருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ஏதோ ஒரு அவசர தேவைக்கு நம்ம எடுக்கணும்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். 4வது ஸ்பெண்ட் லெஸ் than you மேக். வெரி சிம்பிள்ங்க. நம்ம வரவுக்கு மீறி என்றைக்குமே செலவு பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 1 மறந்துடாதீங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ணது போக மித்தமுள்ள காசை தான் நம்ம செலவே பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஸ்பெண்ட் லெஸ் than you மேக். 5வது எம்ப்ளாயர் மேட்ச் ரூல். இது ஒன்றும் இல்லை, நம்ம பிஎஃப்க்கு எம்ப்ளாயர் ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம 15% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேக்ஸிமம் மினிமம் 6% கான்ட்ரிபியூட் பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளோட லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதில் நம்ம கண் கூட பார்க்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க எம்ப்ளாயர் மேட்ச் ரூலில். ஏன்னா எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ தாங்க. எக்ஸம்ட் தான். ஓகே. 6வது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இன் சேவிங்ஸ். ஆமாங்க, சில சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னெல்லான்னு பார்க்கலாமா? பிபிஎஃப், சுகன்யா சம்ருதி, டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அப்புறம் என்பிஎஸ் கூட இருக்குங்க. என்பிஎஸ் 80Cலையும் கவர் ஆகும், 80CCDலையும் கவர் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்எஸ்சி சேவிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி தனியாக தெளிவான ஒரு வீடியோ நம்ம அப்புறம் பார்க்கலாம். அண்ட் 7வது அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இது ரொம்ப சிம்பிளுங்க. கையில் காசு இருக்குங்கிறதுக்காக தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது. நம்ம தேவைக்கு செலவு பண்ணிட்டு மித்தமுள்ள காசை சேவ் பண்ணி அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணணுங்க. இவ்வளோதான். இதுதான் ரூல்ஸ் ஆஃப் சேவிங் சொல்லலாம். ஸோ ஃபாலோஸ் மோர் ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். யுவர் சேவி லெட்ஜர்.